வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வள்ளியின் தர்பார் ஆரம்பமாகுதுங்க. கவிதாக்கா, என்ன அதிசயம்! ஆளை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன் வள்ளி. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னக்கா, நல்லா இருக்கேன். அக்கா, ஊரே திருவிழா கோலம்தான் போங்க. எங்கே பார்த்தாலும் சாண கூட்டம்தான். எலெக்ஷன் வருதில்ல, அத்தை. ஏங்க இந்த மணிமொழி, உனக்கு ஓட்டு இங்கே இருக்குதா இல்லை ஊருக்கு போகணுமா? நான் இன்னும் ஓட்டே போட்டதில்லைக்கா. ஆடா, இன்னும் சின்ன பிள்ளையாத்தான் இருக்கிறியா? அப்படிலாம் இல்லைங்க்கா. இது செகண்ட் டைம் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஆனால் நான் போட விரும்புகிறது இல்லைங்க்கா. ஓட்டு போடுறதுக்கு விருப்பம் வேறு தனியாக வேணுமாக்கு? ஆமாங்க்கா, ஓட்டு போடுறது அவங்கவுங்க விருப்பம் தானே. நானும் கூட இந்த தரம் ஓட்டு போடுறதா இல்லை வள்ளி. யாருக்கு போட்டாலும் அவங்கவுங்க பொழைக்கிற வழியைத்தான் பார்க்குறாங்க. அதுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கடமைக்கும் உரிமைக்கும் விருப்பத்துக்கும் வித்தியாசமே தெரியல. என்னடா இந்த அக்கா இப்படி சொல்கிறாலே நினைக்காத கண்ணு. தாய் வீடு மாதிரி தான் தாய்நாடும். அம்மா வீட்டில் என்ன கொடுப்பாங்கன்னே பார்க்குறீங்க பாரு. நாம் என்ன செய்யணுங்கிறதையும் யோசிக்கணும். டிவியில் செய்தியில் கேட்பியா பாப்பா? வேறு வர நாட்டில் எல்லாம் ஜனங்க சொந்த இடத்துல பொழைக்க முடியாமல் அடுத்த நாட்டுக்கு அண்டி உழைக்க புள்ள குட்டியோட கூட்டம் கூட்டமாக போகிறத பார்த்தாதாங்கன்னு தெரியும் நாம் எவ்வளவு பாதுகாப்பாகவும் சௌகரியமாகவும் இருக்கோங்கிறது. மணிமொழி, ஓட்டு போடுறதுங்கிறது முதல்ல அது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை கண்ணு. உன்னோட ஓட்டை நீ தான் போடணும். அது உன்னோட உரிமை. நீ யாருக்கு வேணா போடு. இல்லை நீ சொன்ன மாதிரி விருப்பம் இல்லைன்னா ராணிக்கா அது வேற என்ன? நோட்டாவல்லி. அதுக்கு போடு. அதை விட்டு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறால பொறுப்பு இல்லை தனங்கண்ணே. கவிதாக்கோய், என்ன சொன்னீங்க? அவங்க சம்பாதிக்கிறத பார்க்குறாங்களா? நான் இப்படி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. ஏக்கா, ஓட்டு போட்டவங்க போடாதவங்கன்னு பார்த்து அரசாங்கம் சலுகை பண்ணுது. எல்லாரும் தானே ரேஷன் வாங்குகிறோம். ஓட்டு போடாமல் அதை வாங்குறதுக்கு மட்டும் நம்ம நியாயமாக்கா? அடுத்தவங்க தப்பை கை நீட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் தப்பு பண்ணக்கூடாதக்கா. ராணிக்கா சொன்ன மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த நோட்டுக்கு போடுங்க. அக்கா, அது பேர் நோட்டா? தப்பை சொல்கிறதுக்கு மட்டும் வந்துடுங்க. ஏக்கா, எல்லாரும் அதுக்கே ஓட்டா? என்னடா இது, ஜனங்க நிறையா ஓட்டை இப்படி போட்டு இருக்காங்களேன்னு அவங்களும் யோசனை பண்ணுவாங்கல்ல. அப்போ இனி ஜனங்களுக்கு நல்லது பண்ணாதான் நாம் நிலைக்க முடியும்னு அவங்களுக்கு தெரியுமில்ல. ஏக்கா, எல்லையில் நாட்டை காப்பாற்ற 24 மணி நேரமும் அத்தனை பணியில் எத்தனை பேர் பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் ஆசைப்பாசம் எல்லாத்தையும் விட்டு நாட்டுக்காக உழைக்கிறாங்க. நாம் ஒரு ஓட்டு போடுறதுக்கு எவ்வளவு வேக்கான பேசுகிறோம் பார்த்தீங்களாக்கா? கவிதாக்கா, தப்புனா யார் செஞ்சாலும் தப்பு தானே. முதல்ல நம்ம தப்பை மறக்காமல் ஓட்டு போட்டு நாம் திருத்திக்குவோம். நாம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக தான் இருக்கும். என்ன கண்ணு மணிமொழி, நான் சொல்கிறது சரிதானே? சூப்பர் வள்ளிக்கா, நீங்கள் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கப்புறம் ஓட்டு போடாமல் இருப்பேனா? முதன்முறையாக நான் ஓட்டு போட போகிறேன். அப்படி போடு கண்ணு. நானும் தான் வள்ளி. இது பேச்சு. மையிட்ட கண் மட்டும் அழகல்ல, ஓட்டு போட்ட கைவிரல் மையும் அழகுதான். அதையும் நம்ம ரசிக்கணும். என்ன வள்ளி? ஆஹா, கவிதை. இத்துடன் வள்ளியின் தர்பார் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம்.